தூத்துக்குடியில் ஆதரவற்ற பெண்கள் தங்குவதற்கு வசதியாக தூத்துக்குடி மகிழ்வகத்தை கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கன்னியாகுமரி கடலில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஓவியப் போட்டியில் வரைந்த ஓவியங்கள் அனைத்தும் தூத்துக்குடி மாவட்ட மைய நூலகத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி, தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஐயன் திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி 2V பகுதியில் மக்கள் நலக்கூடத்தில் தமிழக அரசின் முன்னெடுப்பில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆதரவற்ற பெண்கள் தங்கும் தூத்துக்குடி மகிழ்வகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலும் கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர். மேலும் அங்குள்ள வசதிகள் குறித்து தொண்டு நிறுவன நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களை, முத்தமிழறிஞர் கலைஞர் சமூகத்திற்காக திட்டங்களை, தொலைநோக்கோடு எல்லோரையும் உள்ளடக்கிய திட்டங்களான மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம், திருநங்கைகளுக்கான திட்டம், அனைவருக்குமான திட்டங்களை நடத்தி காட்டிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் இல்லம் திரும்பக்கூடிய திட்டங்களை தொடங்கி இன்று பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் அதை செயல்படுத்தி வருகின்றன. மனநலம் என்பது உலகம் முழுவதும் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மனநிலையை பாதிக்கக்கூடிய வகையில் உள்ளன. இது சில பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை அல்ல, எல்லோருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்பதை புரிந்து இந்த திரைப்படம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார், திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன், மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் நம்பிக்கையின் உறைவிடம் என்ற இந்த உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இப்படி பல புதிய திட்டங்களை வாக்கு வங்கிக்காக மட்டும் இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்கான திட்டங்களை தொலைநோக்கோடு எல்லோரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைத்த திட்டங்களை, அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இல்லை என்றால் 3ஆம் பாலினம் என்று சொல்லப்படுகிற திருநங்கைகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு எல்லாம் ஒரு அரவணைத்த ஒரு ஆட்சியை உருவாக்கி நடத்தி காட்டியவர். அவருடைய வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மீண்டும் இல்லம் திரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை துவக்கி இன்னைக்கு பலவேறு நிறுவனங்கள் அதை தன் கையிலே எடுத்து மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்திற்கு உலகம் முழுவதும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விதத்துல மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பாகுபாடுகள், இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி வித்தியாசங்கள், ஆண் பெண் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், இது அத்தனையும் ஒரு மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது.
இளைஞர்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கட்டும், எந்த வயசுல இருந்தாலும் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான், அந்த விளிம்புல தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கோம். அதனால இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத சில பேருக்கான ஒன்றாக மட்டும் பார்க்காமல், இது யாருக்கு வேணாலும் வரக்கூடிய பிரச்சனை, எல்லோருக்குமான ஒன்று என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும். அந்த நகர்வை இன்று இங்கே அதன் முதல் படிக்கட்டாக தூத்துக்குடியிலே இன்று மாற்றி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மகிழ்வகம் இங்கே உருவாகுவதற்கு எல்லா உதவிகளையும் செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சராக பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.